நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. பல்லு வளர்ந்துச்சுடா. பல்லு வளர்ந்து அது வளரும். போகுது. படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? பாத்துட்டேனே. நம்ம டீம் கூடயே போய் பாத்துட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ. என்னையே விட்டு போனீங்க? நீ வரவே இல்லடா. நீ பெரிய ஆளாயிட்ட, பிஸி ஆயிட்டல்ல. கான்டாக்ட் கிடைக்கிறது பெரிய விஷயமா. டேட் தர மாட்டேங்க அப்படிங்கறாங்க. நீங்க கூப்பிட்டா நான் வருவேன். ஆமா, ஏன் அப்பதான் கூப்பிட்டுருக்கணும். நீ பெரிய ஸ்டார் ஆயிட்ட. பிஸியா இருக்கீங்க அப்படி. அப்படி எல்லாம் இல்லையே. படத்துல சீக்கிரம் சந்திப்போம். ஓகே. Love you. Bye. அப்ப அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சன் வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்காராட்டிருக்கு. இவன் என்ன பாக்குறான் அப்படின்னு கிட்ட போய் பார்த்துருக்காட்டிருக்கு. நான் என்னோட வீடியோ ஓடிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் தான் என்ன கூப்பிட்டாரு. பர்టిక్యులர் ஆடிஷன்ஸ்லாம் எதுவும் வைக்கல உங்களுக்கு? ஆடிஷன்லாம் வைக்கல. போன உடனே ஓகே சொல்லிட்டாங்க. போன உடனே ஓகே சொல்லிட்டு பார்த்த உடனே எனக்கு எந்திரன் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அது நான் மொத்தமாவே ஒரு 4 டைம்ஸ் பார்த்துருப்பேன். அப்புறம் நம்ம நேர்ல பார்த்துட்டோமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. போன உடனே அவரோட காலில் விழுந்துட்டேன். காலைல வந்துட்டீங்க. அப்புறம் அவரை ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட் ரொம்ப லென்த்தியான டைலாக் இருந்தது. ஓகே, உங்களுக்கும் சாருக்கும்? ஆமா, ஒரு ஷாட் வெளியே அவுட்டோர்ல. அப்ப அது நான் சீக்கிரமா முடிச்சோடனே டைரக்டர் பார்த்து இப்படி பண்ணாரு. யார், ரஜினி சாரா? அப்படி பண்ணாரு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்க என்ன இன்ட்ரோ ஆனீங்க சார் கிட்ட? நீங்க போயிட்டு இன்ட்ரோலாம் ஆகல, ஒரு ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் நானும் ரஜினி சாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப டைரக்டரே வந்து இவர் யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு என்னோட வீடியோ போட்டு காட்டினாரு. அப்ப சூப்பரா நடிக்கிறீங்கன்னு ரஜினி சார் சொன்னாரு. அப்புறம் படிப்பும் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. ரஜினி சார் பார்க்கணும் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இருக்கு நிறைய பேருக்கு. அவர் கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றீங்க. பெரிய பெரிய ப்ரொடக்ஷனு, ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர் கூட பண்றீங்க. எப்படி ஒரு பர்சனலா ரித்துக்கு எப்படி அது இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? அது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா யூடியூப்ல இருந்து இங்க வந்திருக்கேன். அது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு எனக்கு. நெல்சன் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் சன் பிக்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் நான் இந்த ஜெயிலர் படத்துல வந்தேன். ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து ரஜினி சார் வந்து உங்களை வந்து சார்னு கூப்பிடுவாரு இல்லையா? நீங்க ஒரு கேரக்டர் வந்து இதுல இருந்து எடுப்பீங்க போது அவர் வந்து சார் அப்படின்னு மாதிரி கூப்பிடுவாரு. படம் ஃபுல்லாவும் சார்னு தான் கூப்பிடுவாரா? சார்னும் கூப்பிடுவாரு, ரித்துனும் கூப்பிடுவாரு. ஆஃப் தி கேம்ல ரித்துன் தான் கூப்பிடுவாரு. செல்லமா எதுவும் பேர்லாம் வச்சு கூப்பிடல. நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? நான் வாங்க போங்க தான் கூப்பிடுவீங்க. மத்த உங்க கூட ஒர்க் பண்ண கோஆர்டிஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம், அப்புறம் உங்க மதர் மிர்னா மேம், அவங்கலாம் எப்படி இது பண்ணாங்க? எப்படி ஒர்க் பண்ணாங்க அவங்க கூட? அவங்கெல்லாம் என்னையே அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து என் கூட நல்லா பேசுவாங்க. ஏன்னா அவங்க பையன் பேரும் ரித்விக் தானே, அதனால நல்லா பேசுவாங்க ஜாலியா. உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ஒரு 3 கேரட் மிச்சம். நான் போய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். ஏப்பா 2-3 கொஸ்டின் இருக்குங்க. வாப்பா சார், இங்க வாங்க சார், இங்க வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன கொஸ்டின்? கூச்சண்டி